பெருமக்களே, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் உங்கள் இன்னல்களை போக்கி உங்களுக்கு வசதியை சொல்வதையே செய்வோம், செய்வதையே சொல்வோம். வணக்கம் நேயர்களே, வாக்காளர் பெருமக்களை நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பது விக்ரம் ரவிசங்கர். எதிர் கட்சி தலைவர்கள் நேரடியாக சந்திச்சு விவாதிக்கிறதில்ல. இருந்தாலும் மற்ற கட்சி தலைவர்களை கேள்வி கேட்கறது, கேள்விகளுக்கான பதில் சொல்றது எல்லாமே பிரச்சார மேடைகளில் தான் நடக்குது. அப்படிப்பட்ட மேடை பேச்சுக்கள் வழக்கம் போல இன்னைக்கும் நமக்காக தயாரா இருக்கு. நேயர்களே, நிகழ்ச்சிக்கு போகலாம். உங்கள் இன்னல்களை போக்கி உங்களுக்கு வசதியை சொல்வதையே செய்வோம், செய்வதையே சொல்வோம். நம்ம வாக்காளர் பெருமக்களை நிகழ்ச்சியில் இதுவரைக்கும் இடம்பெறாத பாரதிய ஜனதா கட்சியைச் சேர்ந்த மூத்த அரசியல்வாதி இலகணேசனுடைய பேச்சை தான் இன்னைக்கு முதல்ல கேட்க போகிறோம். தேசத்துக்கும் தேசியத்துக்கும் முக்கியத்துவம் கொடுக்குற பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்தில் வளர வேண்டாமான்னு கேள்வி கேட்குறாரு இலகணேசன். பாரதிய ஜனதா கட்சியுடைய அடிப்படையான முக்கியமான அம்சங்கள் தேசத்துக்கு முன்னுரிமை, தேசத்துக்கு குந்தகம் விளைக்கின்ற பயங்கரவாதம் எந்த ரூபத்தில் வந்தாலும் அதற்கு கடுமையான எதிர்ப்பு. தமிழகத்திலும் அதே நிலைமைதான். அதற்காகவே தமிழகம் மீண்டும் வளர்ச்சி பெறுவதற்காக பாரதிய ஜனதா கட்சிக்கு ஆதரவு தர வேண்டும் என்று கேட்கின்றோம். நீண்ட காலமாக தீர்க்கப்படாத பிரச்சனைகளுக்கெல்லாம் முன்னுரிமை தந்து தீர்த்து வைக்கிறார். உங்களுக்கு எல்லாம் தெரியுமா, பாரத நாடுடைய வரைபடத்தை எடுத்து பார்த்தா பங்களாதேஷுக்கும் பாரத நாட்டுக்கும் இடையே இருக்கிற எல்லைகள் வளைவா வரும். நீங்க பார்த்திருக்கலாம். அதனால என்னாகும், இப்போ இந்த தெரு பாரத நாட்டில் இருந்ததுன்னா பக்கத்து தெரு பங்களாதேஷ்க்கு இருக்கும். புரியுறதுக்காக சொல்றேன். இதுல கட்டுப்பாடை அமல்படுத்துறது, அங்கேருந்து இங்க வரவன், இங்கேருந்து இங்க போறவன், இது ரொம்ப நாளா இந்த பிரச்சனை இருக்கு. இப்போ இந்த தடுப்பு சுவர் போடணும்னா எப்படி போடுவீங்க? நான் சொல்ற பாயிண்ட் புரியுதா உங்களுக்கு? இது நீண்ட நாட்களாக இழுத்துக் கொண்ட பிரச்சனை. நரேந்திர மோடி தீர்வு காணப்படாமல் பல ஆண்டுகளா இருக்கிற பிரச்சனை தீர்க்க வேண்டும் என்று கருதி பங்களாதேஷ் அதிபரோடு பேசினார். நாம சில பகுதி அங்க தந்தோம், அவங்க சில பகுதி நாம ஏற்று இப்போ நேரா போட்டாச்சு. அதனால இப்ப பிரம்மாண்டமா காம்பவுண்ட் சுவர் போட்ட ஒரு பங்களாதேஷி கூட கள்ளத்தனமா இந்திய நாட்டுக்குள்ளே ஊடுருவ முடியாதுன்னு தேசத்தின் பாதுகாப்புக்கு உத்தரவாதம், பிரச்சனைக்கு தீர்வு. தேசத்தின் பாதுகாப்புக்கு முக்கியத்துவம். அதே மாதிரி பாகிஸ்தான் எல்லையில் இருக்கிற வீரர்கள், ஒரு தகவல் சொல்கின்றேன், பாகிஸ்தான் திடீர்னு ஒரு தாக்குதல் நடக்குமானால் அங்க இருக்க வீரர்கள் தன்னை தற்காத்துக் கொள்வதற்காக சுடணும், முடியலன்னு ஓடி வரணும். அங்கேருந்து அதிகாரி கொடுப்பான், அதுக்கு மேலதிகாரி கடைசியில பாதுகாப்பு அமைச்சர் முதலமைச்சர்கிட்ட போய் என்ன பண்ணணும் கொள்கை ரீதியான்னு கேட்பான். நம்முடைய பாதுகாப்பு அமைச்சர் அவர்கள் தெளிவாக சொன்னார்கள், நாங்கள் தந்திருக்கிறோம் குறிப்பு, இனிமே அப்படி வேண்டாம். பாரத நாட்டு எல்லையில ஒரு அங்குலம் கூட விடக்கூடாது. அப்படி ஏதாவது அத்துமீறல் வந்ததுன்னு நீ உடனே உன் கையில் வைக்கிற ஆயுதம் என்பது உன்னை தற்காத்துக் கொள்ள அல்ல, ஆக்கிரமிப்பை சுட்டுக் கொள்வதற்கும் உனக்கு உரிமை இருக்கிறது. ஒவ்வொருத்தரும் என்கிட்ட வந்து கேட்டுட்டு இருக்காங்கன்னு சொல்ல நிரந்தரமான உத்தரவு, ஸ்டாண்டிங் ஆர்டர். அதனால இப்ப அந்த பகுதியில இப்ப பார்த்தது சத்தங்கம்மை விதிவிலக்கா வந்தாலும் கூட மாற்றம் மிக தெளிவாக சொல்கின்றார். அதனால தேசத்திற்காக பாடுபடுகிற ஒரு கட்சி தமிழ்நாட்டில் வளர வேண்டாமா? தேசத்தான் முக்கியம் என்று கருதுகிற கட்சி தமிழ்நாட்டில் வளர வேண்டாமா? அவரவர்கள் சுயநலத்திற்காக மாத்திரமே கட்சி நடத்திக் கொண்டிருக்கிற நேரத்தில் தேசத்துக்காக ஒரு கட்சி நடக்கிறது என்றால் அதற்கு ஆதரவு தெரிவிக்க வேண்டாமா? இந்த சிந்தனையோடு தான் கேட்கின்றேன். இந்த வகையில் தாமரைக்கு ஆதரவு தாருங்கள். 1967ஆம் ஆண்டு தேர்தல் சமயத்தில் நடந்த விஷயங்களை மேற்கோள் காட்டுற விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் அதே மாதிரியான ஒரு மாற்றம் மறுபடியும் மக்கள் நல கூட்டணி மூலமா ஏற்பட போகுதுன்னு சொல்றாரு. அந்த கூட்டணியின் 4ஆம் கட்ட பிரச்சாரத்தின் போது ஒரு மேடையில அவர் பேசின அந்த பகுதியை இப்ப கேட்கலாம். 1952 67 வரையில் காங்கிரஸ் கட்சி இந்த நாட்டை ஆண்டது. 67 பேரறிஞர் அண்ணா தலைமையிலே ஒரு கூட்டணி. அன்றைக்கு அண்ணா தலைமையில் உருவான கூட்டணி பெரிய வாக்குறுதிகளை கொண்ட கட்சிகளால் உருவான கூட்டணி அல்ல. அன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் உறுப்பினர்கள் மொத்தம் 300.
3 லட்சம் பேர் என்று சொல்லப்படுகிறது. அப்படிப்பட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தோடு ராஜாஜி தலைமையிலான சுதந்திரா கட்சி, மாபோசி தலைமையிலான தமிழரசு கழகம், ராமமூர்த்தி அவர்களின் தலைமையிலான மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, தமிழ் தமிழர் கலைஞர் உள்ளத்தவர்களின் தலைமையிலான முஸ்லீம் லீக் கட்சி, இந்த கட்சிகள் தான் அன்றைக்கு ஒருங்கிணைந்து ஒரு கூட்டணியை உருவாக்கியது. அப்போதும் இந்த கூட்டணியை கேலி செய்தார்கள், கேலி சித்திரம் வரைந்தார்கள். காங்கிரஸ் ஒரு பந்தய குதிரை, அந்த காங்கிரஸை எதிர்த்து வீழ்த்துவதற்கு புறப்பட்டிருப்பவர்கள் கழுதை மீது சவாரி செய்கிறார்கள். இவர்களால் காங்கிரஸை வீழ்த்த முடியுமா என்று கேலி செய்கிற வகையில் கேலி சித்திரம் காற்றும் வரைந்தார்கள். ஒரு கழுதை மீது அண்ணா ஏறி அமர்ந்திருப்பார். அவர் பின்னால் பி. ராமமூர்த்தி, ராஜாஜி, கன்னிய தமிழர் காகிதே மில்லத், மாப்போசி, இந்த தலைவர்கள் எல்லாம் அமர்ந்திருப்பதை போல ஒரு காற்றும். ஆனால் எதன் மீது சவாரி செய்கிறார்கள் என்றால் கழுதை மீது சவாரி செய்கிறார்கள். யாருக்கு போட்டியாக என்றால் காங்கிரஸ் என்கிற பந்தய குதிரைக்கு போட்டியாக. ஆக அந்த கேலி சித்திரம் சொல்லுகிற பொருள் என்னவென்றால், அந்த பந்தய குதிரையை கழுதை மீது சவாரி செய்வீர்களால் வெல்ல முடியாது என்பதுதான் கேலி சித்திரம். ஆனால் நடந்தது என்ன? 1967 பேரறிஞர் அண்ணா அவர்களின் தலைமையிலான இந்த கூட்டணி தேர்தலை சந்தித்தது. சின்ன சின்ன கட்சிகள் தான், பெரிய வாக்குறுதி உள்ள கட்சிகள் அல்ல. தேர்தலில் மக்கள் வாக்களித்தார்கள், வாக்குகள் எண்ணப்பட்டன. முடிவு காங்கிரஸ் வீழ்த்தப்பட்டது, அண்ணா தலைமையிலான கூட்டணி ஆட்சியை கைப்பற்றியது என்பது வரலாறு. 67 இந்த அதிசயம் நிகழ்ந்தது, இந்த வரலாறு படைக்கப்பட்டது, இந்த சாதனை நிகழ்ந்தது, நிகழ்த்தப்பட்டது. யாராலும் அசைக்க முடியாது என்கிற கர்வத்தோடு ஆட்சி கட்டில் அமர்ந்திருந்த காங்கிரஸ் மீது சம்மத்தியது விழுந்தது. அன்றைக்கு இடுப்பெலும்பு விரிந்தது இந்த காங்கிரஸ் கட்சிதான் இன்றைய நாள் வரை எழுந்திருக்க முடியவில்லை. அன்றைக்கு விழுந்த காங்கிரஸ் கட்சிதான் தமிழ்நாட்டில் இன்னும் எழுந்திருக்க முடியவில்லை. தனித்துதான் போட்டி என்று அண்ணன் ஈவிக்கு சிலங்கோவன் திரும்ப திரும்ப சொன்னார். ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கைகோர்த்து விட்டார்கள். திமுகவையும் அதிமுகவையும் எதிர்த்து ஒரு கூட்டணி கட்டுகிற தெண்டு திராவி தேசிய கட்சியாக இருக்கிற காங்கிரஸ் கட்சிக்கு கூட இல்லை. யாரும் சேர்த்துக் கொள்ளாத நிலையிலே தான் ஒரு கூட்டணியை கட்ட வேண்டும் என்று தேசிய கட்சியாக இருக்கிற ஆளுங்கட்சியாக இருக்கிற பாரதிய ஜனதா இன்னும் முயற்சித்துக் கொண்டே இருக்கிறது, மூச்சு திணறிக்கொண்டே இருக்கிறது. அவர்களாலும் ஒரு கூட்டணியை கட்ட முடியவில்லை. பெரிய ஜாம்பவான்தான் இல்லை என்று மறுக்கவில்லை. திமுக அதிமுக பெரிய சக்திகள் தான். ஆனால் திமுகவையும் அதிமுகவையும் ஒரே நேரத்தில் வீழ்த்தோம், வீட்டுக்கு அனுப்புவோம் என்று சூழ்நிலைத்து உருவாகி இருக்கிற கூட்டணி தான் மக்கள் நல கூட்டணி. வாக்காளர் பெருமக்களை நிகழ்ச்சிக்கு உங்களை மீண்டும் வரவேற்கிறோம் நேயர்களே. மதுவால ஏற்படும் பிரச்சனைகள் மட்டுமில்லாம பல்வேறு குற்றச்சாட்டுகளை ஆளும் அதிமுக மீது சுமத்துறாங்க திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த கனிமொழி. இந்த பகுதியில நாம முதல்ல கேட்க போறது அவங்களுடைய பேச்சதான். மக்களுக்கு இந்த அரசாங்கம் செய்யக்கூடிய ஒரே சேவை டாஸ்மாக் கடைகளை திறந்ததுதான். இன்னைக்கு தமிழ்நாட்டில் மது பழக்கம் இந்த அளவுக்கு அதிகமாக இருக்கிறது என்றால் அதற்கு காரணம் ஜெயலலிதா அவர்கள்தான். தன்னுடைய ஆட்சி காலத்துல 2003 இந்த ரீட்டெயில் வழியாக உதிரியாக இந்த சின்ன சின்ன கடைகளின் வழியாக அரசாங்கமே மதுவை விற்பனை செய்யலாம் என்ற ஒரு நிலையை கொண்டு வந்தது ஜெயலலிதா அவர்கள். 2003 இந்த டாஸ்மாக் கடைகளின் வழியாக அரசாங்கம் மது விற்பனை செய்யும் என்று ஒரு சட்டத்தை கொண்டு வருகிறார். 2002 அவர் ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறார், மிடாஸ். யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு சட்டசபையில அமைச்சர் சொல்றாரு அரசாங்கத்திற்கு வருமானம் நின்று போய்விடும், அதனால மக்கள் எவ்வளவு கேட்டாலும்
நாங்க இந்த டாஸ்மாக் கடைகளை மூட மாட்டோம் என்று நத்தம் விஸ்வநாதன் அவர்கள் சொன்னார். இன்னைக்கு அவரோட நிலைமை என்னன்னு எனக்கு தெரியல, அவர் எங்க இருக்காருன்னு தெரியல. இந்த ஆட்சியில பல அமைச்சர்கள் தூக்கி எறியப்பட்டார்கள். பல பதவிகளிலே இருக்கக்கூடியவர்கள் இன்று காணாமல் போயிருக்கிறார்கள் 5 வருஷத்துல. ஆனா ஒரு அரசாங்கம் ஒரு அமைச்சரை தூக்கி எறிகிறது என்றால் அதுக்கு காரணம் சொல்லணுமா? இந்த ஆட்சி சொன்னதில்லை. ஜெயலலிதா அவர்கள் மக்களுக்கு ஒரு அமைச்சரை பதவியில் இருந்து தூக்கி எறியும் போது அதற்கான காரணத்தை சொல்லவில்லை. இன்னைக்கு 3 நாள் பத்திரிகைகள் எல்லாம் தொடர்ந்து எழுதி கொண்டிருக்கிறது, ஊடகங்களில் எல்லாம் தொடர்ந்து செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது. முதலமைச்சராக இருந்த ஒருவர் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் நத்தம் விஸ்வநாதனை பற்றி பல செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது. ஆனால் அதற்கு அரசாங்க தரப்பிலிருந்து ஒரு விளக்கமும் கிடையாது. இவங்க மக்களை ஏமாளிகள் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதனாலதான் கூடங்குளத்தில் அனல் மின் நிலையம் அந்த மக்கள் போராடி கொண்டிருந்த பொழுது பொறுத்திருந்தாங்க. எந்த பதிலும் அரசாங்கம் சொல்லவில்லை. சங்கரன் கோயில்ல பை எலெக்ஷன் நடக்குது, இடைத்தேர்தல். அந்த தேர்தல் முடிந்த அடுத்த நாள் அந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த மக்கள் கைது செய்யப்படுகிறார்கள். ஒரு அரசாங்கம் இவ்வளவு கீழ்த்தரமாக நடந்து கொள்ள முடியுமா? தேர்தல் முடிகிற வரைக்கும் பொறுத்திருந்து அந்த மக்களை, போராடிய மக்களை ஏமாற்றி தேர்தல் முடிந்து அந்த கவுண்டிங் ஆரம்பிக்கிறதுக்கு நேரத்தில் அந்த போராட்டத்தை செய்து கொண்டிருந்த மக்களை கைது செய்யக்கூடிய, மக்களை ஏமாற்றக்கூடிய ஒரு ஆட்சி இங்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய அப்படிப்பட்ட ஆட்சி மதுக்கடைகளை மூடுமா? மக்கள் போராடுறாங்க, மாணவர்கள் போராடுகிறார்கள். இந்தியாவிலேயே அதிகமாக இளம் விதவைகள் இருக்கக்கூடிய மாநிலம் தமிழ்நாடு. அதிகமான பேர் இந்தியாவிலே மது போதையால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய மாநிலம் தமிழ்நாடு. இளைஞர்கள், பள்ளிக்கூட மாணவர்கள், இளம் பெண்கள் இந்த மது பழக்கத்திற்கு அடிமையாகக்கூடிய ஒரு சூழல் உருவாகி கொண்டிருக்கிறது. ஆனால் ஒரு தியாகி காந்தியவாதி சசி பெருமாள் இந்த மது கடைகளை, ஒரே ஒரு மது கடையை மூட வேண்டும் என்று உயிரை விடுகிறார். அதற்கு பிறகு தமிழ்நாடு எங்கும் போராட்டம் வெடிக்கிறது. பெண்கள் போராடுகிறார்கள், மாணவர்கள் போராடுகிறார்கள், மதுக்கடைகளை மூடுங்கள் மூடுங்கள் என்று கேட்கிறார்கள். ஆனால் இந்த ஜெயலலிதா அவர்கள் நான் கடையை மூட மாட்டேன் என்று ஆணித்தரமாக சொல்லக்கூடிய ஒரு ஆட்சி இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய மக்கள் விரோத ஆட்சி. நீங்க கடையை மூடினா மூடுங்க, மூடாட்டி எனக்கு கவலை இல்லை, நான் ஆட்சிக்கு வருவேன், நான் பதவி ஏற்றுக்கொள்ளும் பொழுது நான் போடக்கூடிய முதல் கையெழுத்து இந்த மதுவிலக்கை பற்றிய கையெழுத்தாகத்தான் இருக்கும் என்று சொல்லக்கூடிய தலைவர் கலைஞர் அவர்கள். கனிமொழியின் இந்த குற்றச்சாட்டுக்கு பதில் சொல்ற விதமா அதிமுகவுடைய செய்தி தொடர்பாளர் CR சரஸ்வதி அவர்கள் சமீபத்தில் பேசினதிலிருந்து குறிப்பிட்ட அந்த பகுதியை இப்ப கேட்கலாம். மதுவை பத்தி பேசுறீங்க, கனிமொழி வந்து அப்படி பேசுச்சு, மதுக்கடைகளை மூட வேண்டும், மதுவால் பெண்கள் பாதிக்கப்படுகிறாங்க. ஏமா தாயி, 71 வரைக்கும் மதுவிலக்கு இந்த நாட்டில் இருந்த அப்பம் தான் திறந்தார். சரி, அதுக்கப்புறம் தலைவர் வந்தாரு, இவர் 3 நாள் திறந்தாரு. சரிம்மா, 5 முறை உங்க அப்பா முதலமைச்சரா இருந்தாரு, மூட வேண்டியதானே? 5 முறை உங்க அப்பா முதலமைச்சரா இருந்தாரு. உண்மையிலே பெண்களை பத்தி நீங்க, நாங்கள் மதுவுக்கு ஆதரவா பேசவில்லை, ஆனால் மதுவை மூடினால் வரப்போற பிரச்சனைகளையும் உணர்ந்துதான் இந்த விஷயத்தை நாங்க பேசிக்கிட்டு இருக்கோம். கள்ளச்சாராய சாவு பெருகும் என்பது எல்லாருக்கும் தெரியும். எங்கள் அம்மா எதை செய்தாலும் எப்பொழுது செய்ய வேண்டும், எப்படி செய்ய வேண்டும் என்று தெரிந்த ஒரு முதலமைச்சர் எங்கள் மாண்புமிகு அம்மா அவர்கள். உங்க அப்பா மூட வேண்டியதானே? 5 முறை முதலமைச்சரா இருந்தாரு, மூட வேண்டியதானே? 2011 தேர்தல் அறிக்கை சொன்னாரா உங்க அப்பா, நாங்கள் மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் மதுக்கடைகளை மூடுவோம் சொன்னாரா? 2014 நாடாளுமன்ற தேர்தல் அறிக்கை சொன்னாரா, நாங்கள் டெல்லிக்கு போறோம், எங்களை அனுப்பி வைங்க, இந்தியா பூரா மதுவிலக்கை கொண்டு வரோம். இப்ப கூட இட் இஸ் நாட் டூ லேட் மிஸ்டர் கருணாநிதி. அப்பப்ப கலைஞர் டிவியில ஒன்று சொல்லுவீங்களே, தமிழர்களே தமிழர்களே, என்னை தூக்கி கடலில் போட்டாலும் நான் கட்டுமரமாகத்தான் மிதப்பேன், கவிழ்ந்து விட மாட்டேன், அதில் ஏறி நீங்க பயணம் செய்யலாம்னு உங்க அப்பா சொல்லுவார் இல்ல? உங்க அப்பனை தூக்கி நானே கடல்ல போடுறேன், கட்டுமரமா மிதக்க சொல்லு, அதுல எல்லாரும் ஏத்திக்க சொல்லு. இந்த வைகோல இருந்து, இந்த கம்யூனிஸ்டுகள்ல இருந்து பேசுற அத்தனை வயலும் ஏத்திக்க சொல்லு. நேரா டெல்லி பக்கத்துல கடல் இருக்கு, டெல்லியில டெல்லியை ஒட்டி கடல் இருக்கு, அங்க போய் இறங்குங்க. எல்லாரும் நேரா பிரைம் மினிஸ்டர் வீட்டுக்கு போங்க, அவர்கிட்ட சொல்லுங்க, பிரதமர் ஜி
முதலில் நான் ஒரு இந்தியன், பிறகுதான் தமிழன். ஆகவே இந்தியாவில் இருக்கிற எல்லாரையும் காப்பாற்ற நினைக்கிறேன், இந்திய பெண்களையே காப்பாற்ற நினைக்கிறேன். ஆகவே மதுவிலக்க கொண்டு வான்னு சொல்லு. இந்தியா பூரா மூடனா ஆட்டோமேட்டிக்கா நாங்களும் மூட போறோம். நாங்க மட்டும் திறந்து வச்சிருக்கோம், நடமா பிடிக்க போறோம். இந்தியா பூரா கொண்டு வாமா மதுவிலக்கு சிஸ்டத்தை. எல்லாத்த விட கனிமொழி திருப்பி நாளைக்கு கூட்டம் போட்டு சொல்லணும், தமிழகத்தில் மதுபான தொழிற்சாலைகளை நடத்துவது யார்? 90% லிக்கர் ஃபேக்டரி எந்த குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்கு? ஒரு வருஷத்துக்கு 16,000 கோடி மதுபான உற்பத்தியில் மட்டுமே சம்பாதிக்கிற குடும்பம் கருணாநிதி குடும்பம் என்பது பத்திரிகை செய்தியா வந்தது. உன் அப்பனுக்கு இதுவரைக்கும் பதில் சொல்ல துப்பு இல்லைன்னா நீ அதை வந்து பதில் சொல்லு. டிஆர் பாலு நடத்தலையா? ஜெகத் ரட்சகன் நடத்தலையா? ஏன் உன் குடும்பத்துல அத்தனை பேர் பங்குதாரராக இருக்கிற மதுபான தொழிற்சாலைகள் தமிழ்நாட்டில் மட்டுமல்ல மத்த மாநிலத்தில் இல்லையா? மூடுங்க மதுபான தொழிற்சாலைகள் எல்லாம். என் குடும்பத்துக்கு வருமானம் இல்லைனாலும் பரவாயில்ல, மதுபானம் தேவையில்லை, மூடிட்டு பேசுங்க, பதில் சொல்ல நாங்களும் தயாரா இருக்கோம். இந்த அரசியலுக்காக பண்ற ஸ்டென்ட். மதுவிலக்கு மட்டுமில்ல, இன்னும் சில விஷயங்களை பத்தி பேசுறதுக்கு திமுக அதிமுக 2 கட்சிகளுக்கும் தகுதி இல்லைன்னு சொல்றாரு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் ஜி ராமகிருஷ்ணன். திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் இந்த பொருளாதார கொள்கையில் ஏதாவது வேறுபாடு இருக்கிறதா? சாதி பேதமற்ற சமூகம் என சொல்லுகிற போது சாதி கொடி ஒழிப்பதற்கு, சமத்துவத்தை உருவாக்குவதற்கு திராவிட முன்னேற்ற கழகமோ அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமோ முயற்சி எடுத்திருக்கார்களா? உங்களுக்கு தெரியாதல்ல, மக்கள் கூட்டணி சார்பாக மதுவிலக்கு கொள்கையை அமலாக்க வேண்டும் என்று ஒரு முழக்கத்தை உருவாக்கி ஆகஸ்ட் 4ஆம் தேதி தமிழகத்திலே கடையடைப்பு அறிவுகள் கொடுப்போம். ஆகஸ்ட் 4ஆம் தேதி சென்னை மாநகரத்தில் இருக்கக்கூடிய ஐஜி ஆபீஸ் பின்புறம் இருக்கக்கூடிய அந்த மக்களை சந்தித்த போது ஒரு 60 வயது பெண்மணி ஓடோடி வந்து எங்களிடத்தில் சொன்னார், ஐயா புண்ணியவாளங்களே, மதுவிலக்கு கொள்கை அமலாக்க வேண்டும் என்று, மதுபான கடைகளை மூட வேண்டும் என்று என்னைக்கு போராட்டம் நடத்துறீங்க? மகிழ்ச்சி அளிக்கிறது, வரவேற்கிறோம். 10 ஆண்டுகளுக்கு முன்னதாக நீங்கள் போராடி இருந்தால் என்னுடைய புருஷன் செத்திருக்க மாட்டான், என் புள்ள செத்திருக்க மாட்டான். இன்னைக்காவது போராடுறீங்களே. மக்களை கூட்டணி சார்பாக சொல்கிறோம், மக்களை கூட்டணி ஆட்சிக்கு வரும், மதுபான கடைகளை மூடுவோம் என்பதை நான் சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். மக்களை கூட்டணி ஆட்சிக்கு வரும், விவசாய கடன்களை ரத்து செய்வோம் என்பதை நான் சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். இன்றைய வாக்காளர் பெருமக்களை நிகழ்ச்சி நிச்சயமா சுவாரஸ்யமா இருந்திருக்கும்ன்றதுல எந்த சந்தேகமும் இருக்க முடியாத நேயர்களே. இன்னொரு சுவாரஸ்யமான நிகழ்ச்சியில மீண்டும் சந்திக்கலாம். நன்றி. அன்பான வாக்காளர் பெருமக்களே, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் உங்கள் இன்னல்களை போக்கி உங்களுக்கு சொல்வதையே செய்வோம், செய்வதையே சொல்வோம்.